ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்ததான ஜீவ வார்த்தையை சற்று தியானம் செய்வோம். வேதத்திலே யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிறது. அப்படியானால் தேவனும் ஒரே இறைவனுமாகிய கர்த்தர் பிதா, அதாவது தந்தை, குமாரன் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், எப்படியாய் ஆமென் ஒரே தேவன் 3 விதத்திலே செயல்படுகிறார். இதிலே தேவனாகிய பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆமென் ஸ்தோத்திரம் இந்த உலகத்திலே நமக்காக குறிப்பாய் நாம் கெட்டு போகாமல் ஆமென் அவரை விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நமக்கு சத்திய வேதம் தெள்ளத் தெளிவாய் சாட்சியிடுகிறது. அப்படியானால் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய ஆமென் குணாதிசயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1 யோவான் 4:8 சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் அன்பே உருவான தெய்வம். மாத்திரமல்ல, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வம், மனதுருக்கத்திலே மகத்துவமுள்ள தெய்வம். ஒருவரும் கெட்டுப்போவது அவருடைய சித்தமல்ல, எல்லாரும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அப்படியானால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி தம்முடைய குமாரனை நமக்காய் இந்த உலகத்திலே உலக இரட்சகராய் ஆமென் முழு உலகத்திற்கும் ஒரு பரிசாக கிஃப்டாக கர்த்தர் தந்தருளி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி, ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் நாம் கெட்டுப்போவதில்லை. ஏனென்றால் ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை மீட்கும்படியாக கெட்டுப்போன நிலையிலிருந்து அல்லது அழிவை நோக்கி போய்கொண்டிருந்த நிலையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக ஆமென் உலக மீட்பராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தந்தருளப்பட்டார். நாம் கெட்டுப்போவதற்கான காரணங்கள் என்ன? இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யார் அந்த பொல்லாங்கன்? அவனுடைய காரியங்கள் என்ன? யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். யார் அந்த திருடன்? நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவனும் சாத்தான் ஆனவனுமாக இருக்கக்கூடிய எதிராளியே அந்த உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசானவனாயிருக்கிறான். அவன் மனித குலத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவன் அப்படியாய் எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆனால் யூதா கோத்திரத்து ராஜசிங்கமாகிய இயேசு கிறிஸ்து ஆமென் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் அதாவது வாழ்க்கை பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆமென் தேவன் எனக்காக, பிதாவாகிய தேவன் எனக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே தந்தருளி ஆமென் என்னை மீட்கும்படிக்கு என் மீது வைத்த அன்பினாலே ஆமென் எனக்காய் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஆமென் நாம் கெட்டுப்போய் பாதாளத்திற்கு போகாமல் நாம் நித்திய ஜீவன் என்று சொல்லக்கூடிய பரலோக ராஜ்யமாகிய சொர்க்க ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். ஆம், நம்முடைய தேவன் நம் மீது அவ்வளவு அன்பும் கரிசனையும் இரக்கமும் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்தருளி ஆண்டவர்
ஆமேன் அனுக்கிரகம் செய்தார் என்று சொன்னால், லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் அங்கே சகேயு என்றதான ஒரு மனுஷன் இருக்கிறான். எரிகோ என்ற ஊருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். அந்த ஊரிலே வரி வசூலிக்கிறவர்களுக்கு தலைவனாக, உயரத்தில் குள்ளனாக, அதே நேரத்தில் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாக அவன் இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாய் அநேக ஜனக்கூட்டத்தின் நடுவிலே அவர் வருகிறதை பார்த்த இந்த சகேயு ஒரு காட்டு அத்திமரத்தின் மேல் ஏறி அதனுடைய கிளைகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடுகிறான். அவன் ஒளிந்து கொண்டு இலைகளின் மறைவிலிருந்து பார்க்கிறதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார். அவன் ஆச்சரியப்பட்டவனாய் ஆண்டவருடைய அன்பை குறித்து அதிசயப்பட்டு அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இறங்கி வருகிறான். அவனை நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னபொழுது தன் வீட்டிற்கு ஆசையோடு அன்போடு அழைத்து செல்லுகிறான். ஆண்டவரை பார்த்தால் மாத்திரம் போதும் என்று சொல்லி அவன் பார்க்க வகை தேடின பொழுது, ஆண்டவரோ அவனுடைய உள்ளத்திலும் அவனுடைய இல்லத்திலும் கடந்து வர விரும்பி, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறார். ஆண்டவரை அழைத்து செல்லுகிறான். அங்கே சகேனுடைய வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து செல்லுகிறார். மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், பாவியான இந்த மனுஷனுடைய வீட்டிற்கு ஆண்டவர் பரிசுத்தமான தெய்வம் செல்லுகிறாரே என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. அங்கே சென்றவுடன் அந்த சகேயு ஆண்டவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்தவுடனே, ஆமேன், தான் செய்ததான குற்றமாகிய அல்லது பாவமாகிய அநியாயமாய் வரி வசூல் பண்ணினதான அந்த தவறை உணர்ந்து, ஆண்டவரே, நான் அநேகரை ஏமாற்றி, நான் தவறாக வரி வசூல் செய்து மக்களை ஏமாற்றி சம்பாதித்தேன். ஆகவே நான் ஏமாற்றி சம்பாதித்ததான அந்த பணத்தையெல்லாம் யார் யாரிடத்திலிருந்து நான் ஏமாற்றி வாங்கினேனோ அவர்களிடத்திலேயே நான் திரும்ப நாளத்தனையாய் நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவரும் அவனை பார்த்து சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறான். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி தன்னுடைய ரட்சிப்பாகிய ஆத்தும மீட்பை சகேயுவுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் கொடுக்கிறார். அப்படியானால் பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமேன், உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீயும் என்னுடைய அன்பிற்குள்ளே வா, என்னை நம்பு, என்னை ஏற்றுக்கொள், என்னை விசுவாசி. நீ கெட்டுப்போகாமல், உன் குடும்பம் கெட்டுப்போகாமல், சகேயுவினுடைய குடும்பத்தை பாவத்திலிருந்தும் அறியாமையிலிருந்தும் இருளிலிருந்தும், அவன் ஐஸ்வர்யவானாயிருந்தாலும் அவனுக்குள்ளே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அப்படிப்பட்ட நிலையிலிருந்தும் தூக்கி எடுத்து அவனுடைய குடும்பத்தில் என்னுடைய சமாதானத்தையே கொடுத்து, என்னுடைய ரட்சிப்பை கொடுத்து ஆசீர்வதித்து, பாவியாய் அல்ல ஒரு பரிசுத்தமான மகனாய் வாழ வைத்தது போல உங்களையும் வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலும் உங்களிலும் அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த அன்பை உணர்ந்து, ஆண்டவரே, ஏசப்பா, என் உள்ளத்தில் வாங்க, என் குடும்பத்தில் வாங்க, என்னோடு இருந்து என்னை பாவத்திலிருந்தும் அறியாமையிலிருந்தும் தவறுகளிலிருந்தும் குற்றங்களிலிருந்தும் என்னை மீட்டெடுத்து உம்முடைய பிள்ளையாக, பரிசுத்தமுள்ள மகனாக, மகளாக, என்னை ஒரு ஆசீர்வாத பாத்திரமாக என்னை ஆசீர்வதித்து மீட்டெடுத்து வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதித்து, ஆமென், அவருடைய அன்பை உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் ருசித்து கலிகூர்ந்து மகிழும்படிக்கு உங்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி, உங்கள் குறைவுகளை தம்முடைய மகிமையிலே நிறைவாக்கி, உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் மாற்றி, ஆமேன், தேவன் உங்களை சந்தோஷமாய், சமாதானமாய், மனமகிழ்ச்சியாய், ஆசீர்வாதமாய், ஆமேன், நீங்கள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் இன்னும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தேசத்துக்கும் நீங்கள் பயனுள்ள பாத்திரமாக வாழத்தக்க விதத்தில் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் பாஸ்டர் கே. பால் பழனியாண்டி. ஆமேன். God bless you. God bless you.